ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு தமிழ் ஹாரர் காமெடி மூவி பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து அரண்மனை பார்ட் 4. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் அவைலபிலிட்டியாக இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா சுந்தர் சி. ரைட்டர் வந்து சுந்தர் சி, வெங்கட் ராகவன், எஸ்பி ராமதாஸ். ஸ்க்ரீன் ப்ளேவும் அவங்க தான், ஸ்டோரியும் அவர் தான், சுந்தர் சி தான். ப்ரொடியூஸ் பண்ணது வந்து குஷ்பு சுந்தர், ஏசிஎஸ் அருண்குமார். சினிமாட்டோகிராஃபி வந்து கிருஷ்ணசுவாமி. எடிட் பண்ணது வந்து ஃபென்னி ஆலிவர். மியூசிக் பண்ணது ஹிப்ஹாப் தமிழா. ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஆவணி சினிமாக்ஸ், பென்ஸ் மீடியா. டிஸ்ட்ரிபியூட் பண்ணது தெலுங்குல யாருன்னா ஏஷியன் சுரேஷ் என்டர்டெயின்மெண்ட் எல்எல்பி, அதாவது லிமிடெட். அப்புறம் பவேஜா ஸ்டூடியோஸ் வந்து கார்மிக் ஃபிலிம்ஸ். இவங்க வந்து ஹிந்தியில் வந்து பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கேஸ்டிங்ஸில் நம்ம வந்து பார்த்துலாம். ராஷ்மி கண்ணா வந்து டாக்டர் மாயாவாகவும், சுந்தர் சிக்கு ஜோடியாகவும், தமனா பாட்டியா வந்து செல்வின்ற கேரக்டரில் சுந்தர் சிக்கு தங்கச்சியாகவும், சந்தோஷ் பிரதாப் வந்து சந்தோஷ்ன்ற கேரக்டர், அதாவது தமனாவோட புருஷனாகவும், கருடாராம் கேஜிஎஃப் படத்தில் வந்து பார்ட் 1 வருவார் இல்லையா, ஒரு வில்லன். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு. தேவனந்தா வந்து ஒரு சின்ன பொண்ணு, தமனாவோட பொண்ணாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கோவை சல்லா, யோகி பாபு, டெல்லி கணேஷ், ராஜேந்திரன், விடிவி கணேஷ், லுல்லு சபா, சேஷு இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க. படத்தோட கதை என்னென்னா, சுந்தர் சிக்கோட தங்கச்சியாக இருக்கிற வந்து செல்வின்ற கேரக்டரில் நடிச்சிருக்க தமனா வந்து சந்தோஷ்ன்ற ஒரு பையனோட வேற ஒரு பையனோட ஓடி போயிடுவாப்பில். ஸோ அந்த ஒரு 10 வருஷம் இடைவெளி வந்துடும். ஸோ அவர் வந்து தங்கச்சி மேலே வந்து ரொம்ப பாசம். அந்த செல்வின்ற பேரில் வந்து எந்த ஒரு பொண்ணு வந்து உதவி கேட்டாலும், ஹெல்ப்பு கேட்டாலும் உடனே வந்து செஞ்சிருவார், என்ன ஏதுன்னு யோசிக்காமல். தன்னோட தங்கச்சி பேரில் வச்சு எந்த பொண்ணு வந்தாலும், செல்வின்ற பேரில் இருக்கிற எந்த பொண்ணு வந்து உதவி கேட்டாலும் ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து தன் தங்கச்சி மேலே அவ்வளோ உயிராக இருப்பார். அந்த தங்கச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்குன்ற ஒரு பேய் மூலிமா குடும்ப வாழ்க்கையை வந்து குழஞ்சு போய் நாசமாக போயிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். எப்படி சொல்கிறதுனா, அந்த நீர்நிலையங்கள் இருக்கக்கூடிய ஒரு பேய், அதாவது இந்த ஆத்தோரத்தில், ஓடையில் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய வந்து குளத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேய். அதுக்கு பேர் வந்து பாக்கு. அந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா தமனாவோட குடும்ப வாழ்க்கையில் வந்து சிதைச்சிடும். ஸோ தமனாவோட உயிரும் போயிடும் அதனால். ஸோ இது வந்து தமனா வந்து எப்படி சத்தாருங்க, என்ன சத்தம், என்ன ஆச்சு, எப்படி ஒரு மிஸ்ட்ரியஸான ஒரு விசித்திரமான சாவாக இருக்கா, அவள் தூக்க மாட்டலாம், சாக மாட்டா. ஸோ இது என்னமோ பின்னாடி, இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்குது அப்படின்றதுனால சுந்தர் சி வந்து அவரோட இடத்துலேருந்து தமனா இருக்கிற இடத்துக்கு வந்து அதை வந்து கண்டுபிடிப்பார். ஸோ பாக்குன்ற பெயரை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதை ஒழிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் சீக்கிங் மூவி மாதிரிலாம் வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ அந்த ஒரு ஆப்ட் வந்து இதில் இல்லை. பட் ஆனால் அரண்மனை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ரிவெஞ்ச் சீக்கிங் இருக்கும், ரொம்ப அதை ஹார்டாக வந்து காட்டும். ஸோ அந்த ரிவெஞ்ச் சீக்கிங் காட்டுறதுக்காகவே ஒரு ஸ்டோரி வந்து பேஸாக வந்து போடப்பட்டிருக்கும், ஒரு இந்த பழி வாங்குகிற உணர்ச்சி. ஸோ அந்த ஸ்டோரி வந்து பேஸாக இருக்கும். இதில் வந்து ரிவெஞ்ச் அப்படின்ற மாதிரி விஷயங்களே கிடையாது. பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே இதில் கிடையாது. ஸோ தன்னோட தங்கச்சி இறந்து போயிட்டா இது எப்படி என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க வராரு. ஸோ அப்போ வந்து பாக்குன்ற ஒரு பேய் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அது பாக்குன்ற பேயை ஒழிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் படம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மூவ் ஆகுது. ஸோ இது வந்து இந்த ரிவெஞ்ச் சீக்கிங் மூவியில் ஒரு ஸ்டோரி கூட பேஸாக வந்து இதில் இல்லை. ஒரு அடிப்படையாகவே ஒரு நல்ல ஒரு கனமான கதைக்களம் வந்து இந்த படத்தில் வந்து இல்லை. ரொம்ப எப்படி சொல்கிறது, நமக்கு பார்க்கும்போது எப்படா இந்த படம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அவ்வளோ ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருந்தது. பாட்டுன்னு போய்கிட்டே இருக்குது. ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைக்கு வந்து நிலா சோறை அதாவது எப்படி நிலாவை காமிச்சு இந்த பேய் கதைலாம் சொல்லி சோறு ஊட்டுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த படம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பி அவர டைரக்டர் ரவிகுமாரா, அவர் பேர் என்ன, அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பார். ஒரு ஃபேமஸான டைரக்டர், இந்த முத்து பட டைரக்டர்லாம் இருப்பார், முத்து படையப்பா அந்த படத்தோட டைரக்டர். அவர் வந்து நடிச்சிருப்பார். அவர் வந்து ஒரு டிஎஸ்பி வந்து பேயோட கதைகளை நம்புகிறாரு. அவர் வந்து இந்த பேயை பார்த்து நம்புகிறாரு, பேய் கதைகளை நம்புகிறாரு. இன்வெஸ்டிகேஷனில் இறங்கும் போதே இந்த பேய் பற்றின விஷயங்களை நம்புகிறாரு அப்படின்றது வந்து ஏற்றுக்க முடியல. நிறைய இல்லாஜிக்கலான விஷயங்கள் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குஷ்புவோட ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அதில் இருக்குது. இப்போ ஆதி தான் வந்து ஹிப்ஹாப் ஆதி தான் வந்து மியூசிக் போட்டார் அப்படின்றது நம்ப முடியல. படத்தில் கதை இல்லை, ஸ்க்ரீன் ப்ளே வந்து அங்கங்கே விட்டு நிற்கிது. ஏதோ போகிற போக்கில் வந்து ஒரு லோ பட்ஜெட் தெலுங்கு ஃபிலிம் மாதிரி தான் இருக்குது. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு சுந்தர் சியோட படம் அப்படின்ற மாதிரி தோணலை. காமெடி ஒன்று கூட மைண்டில் நிற்கலை.
ஸோ எல்லாமே மைனஸில் தான் போயிருக்கு. ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, பிலோ ஆவரேஜ் தான் இந்த படம் வந்து. ஏன்னா அரண்மனை பார்ட் 1 பார்ட் 2லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரீஸில் வந்து சூரியோட காமெடி கூட நல்லாயிருக்கும். சூரியோட காமெடி, அதுக்கப்புறம் வந்து சந்தானத்தோட காமெடி, இதெல்லாம் நல்லாயிருக்கும். பட் யோகி பாபுக்கு வந்து அவ்வளோவா வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இந்த படம் வந்து பார்க்கலாம், நம்ம ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து அந்த அந்த அச்சோ அச்சோ அந்த சாங் வந்து அந்த சாங்குக்காக வேணால் பார்க்கலாம். அது வந்து சூப்பராக இருந்தது. அது வந்து நல்லா இருந்தது. அந்த அச்சோ அச்சோன்னு அந்த சாங் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த சாங் வந்து நல்லா இருந்தது. ராஷ்மிகா கண்ணாவும் அப்புறம் வந்து யார் நம்மளோட தமன்னாவும் வந்து ஆடியிருப்பாங்க. ராஷி கண்ணாவும் தமன்னாவும் ஆடியிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிலோ ஆவரேஜ் தான். மியூசிக், ஸ்க்ரீன் ப்ளே, அடிப்படையாக ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி இல்லை, ஸ்டோரி லைன் இல்லை, கதைக்களம் இல்லை. அப்புறம் வந்து சினிமோட்டோகிராஃபி, அப்புறம் வந்து என்னத்த சொல்ல, அது மியூசிக்லேருந்து எல்லாமே காமெடி எல்லாமே வந்து பிலோ ஆவரேஜ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணது என்னென்னா அந்த தமன்னாவுக்கு வந்து கரெக்டான மேக்கப் போட்டது, அது நல்லா இருந்தது. அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் கோவை சரளா வந்து இந்த காஞ்சனா படத்துலேருந்து வெளியே வரல. அந்த வைப்ரேஷன் இன்னும் அவங்களுக்கு அப்படியே அடிக்குது. ஸோ காஞ்சனா படத்தில் இருக்க இந்த வைப்ரேஷன் அப்படியே வருது. ஸோ அதனால் இதில் இன்னும் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஒன்றும் ஏற்படுத்தலை. ஸோ படம் வந்து பிலோ ஆவரேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து ஜஸ்ட் அப்படியே ஓட்டி பார்க்கலாம். ஓடிடியில் ஹாட்ஸ்டாரில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு, பாருங்கள். 5க்கு வந்து 2 கொடுக்குறேன். தேங்க்யூ.